Good afternoon, everyone. Welcome back to another video. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ், எனி வீடியோ போட்டு யூடியூப்ல. மார்ச் மந்த் கிரேசி இன்சேன் ரேலி இருந்தது மார்க்கெட்டில். பெரிய மூவ் வந்தது, கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ். ஆஃப் தட் வெரி குட். நிறைய பேர் வந்து பிடிச்சாங்க, நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணாங்க. நோ இஷ்யூஸ், டோன்ட் வரி. மார்க்கெட் வில் கிவ் அஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். திரும்பி வந்துட்டே இருக்கும். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் இந்த வீடியோ, நான் வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி லெசனுக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரி லெசன் என்னது? மார்ச் மந்தில் நம்ம வந்து எப்படி நேவிகேட் பண்ணோம், மார்ச் மந்தில் என்ன ஆச்சு எக்ஸாக்டாக, டைம் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரைட். இந்த டைம் சைக்கிள் அனாலிசிஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து இயர் ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணிட்டேன். 2025 இயர் நியூ இயரோட வீடியோவில் டைம் சைக்கிள்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மந்த்ல பார்ட் 1 நான் ஏற்கனவே போட்டேன். இந்த டேட்ஸ் எல்லாம் வி ஹேட் ஆல்ரெடி ஃப்ரம் 1st of Jan. வாட் ஹேப்பன் இயர் ஃபெப்ரவரி மந்தில் கிட்டத்தட்ட மேஜர் டைம் சைக்கிள் ஜோனில் வி வாண்டட் என்ன டைம் சைக்கிள், நமக்கு நார்மல் டைம் சைக்கிள் என்னது, இன்வர்ஷன் டைம் சைக்கிள் என்னது, அதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இப்போ பார்க்குறதுக்கு தேவையில்லை, பிகாஸ் இப்போ நெக்ஸ்ட் 3 monthsக்காக ஒரு புது வீடியோ வரும். ஓகே. ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அட் திஸ் பாயிண்ட். மேஜர் டைம் சைக்கிளில் லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு ஹை வந்துச்சு, மேஜர் மூவ் வந்துச்சு மார்க்கெட்டில். நடுவில் வந்து ஒரு மைனர் டைம் சைக்கிள் இருந்து ஒரு சின்ன பிட் வந்தது. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து we had another major time cycle zone. In this major time cycle zone மார்ச்ல வந்து லோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லோ வந்து டைம் சைக்கிள் வந்து நம்மளுக்கு ஹையர் லோவா லோவர் லோவா இது வந்து சொல்லாது நம்மளுக்கு. இது வந்து நம்ம வந்து ப்ரைஸ் படிச்சு தான் பார்க்கணும். கரெக்ட். ப்ரைஸ் படிச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து ஹையர் லோ ஆகுதா லோவர் லோ ஆகுதா இல்லை. ரைட். இப்போ ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக்னு? இன்வர்ஷன். ஸோ இன்வர்ஷன் ஓகே, நிறைய பேர் தெரியல, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ஒரு டைம் ஜோன் இருந்தா எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் அண்ட் டைம் அனாலிசிஸ், என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் தான் அது. டைம் சைக்கிள்ஸ் நான் அது வந்து எங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணல. எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் தான் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா கேன் டைம் சைக்கிள்? கேன் டைம் சைக்கிள் யாருக்கும் தெரியாதுப்பா. இப்பயே சொல்கிறேன். கேன் சொல்லுது வாட் ஹீ டாட். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க யாருமே ரிவீல் பண்ணலை. இது என்னோட ரிசர்ச். அவனோட புக்ஸ் எல்லாம் படித்து நான் வந்து எப்படி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், என்னோட மெத்தட்ஸ். ஓகே. பேசிக்லி நான் சொல்கிறது, ஐ டோன்ட் டீச் திஸ், ஐ ஒன்லி ஷேர் டைரக்டாக. நான் என்னோட ரிசர்ச் ஒரு ஃப்ரீயாக நிஃப்டிக்காக ஷேர் பண்ணுறேன். ரைட் நவ் அட் திஸ் பாயிண்ட் நார்மல் சைக்கிள் மீனிங் என்னது? நார்மல் சைக்கிள்னா ஆஸ் பர் எக்ஸ்பெக்டட். புரியுதா? நீங்கள் இது முன்னாடியே வந்து ஓகே டைம் சைக்கிள்னால நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இப்படி தான் ஆகணும்ன்ட்டு. ஸோ லோ இருக்குது. ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோம்? நார்மல் சைக்கிளில் லோ தான் வரணும். ஒரு டைம் ஜோனுக்கு இது வந்து லோவாக வரணும். இப்போ இன்வர்ஷன்னா என்னது? இன்வர்ஷனோட மீனிங்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட். ஸோ நம்ம லோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்னா ஹை. ஸோ இன்வர்ஷன் என்ன ஆகணும்? சடனாக உடனே இன்வர்ஷன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஹை இல்லாமல் லோ இல்லாமல் ஆப்போசிட் என்னது? ஹை போட்டுரும் மார்க்கெட். டைம் ஜோன் மாறாது. ஓகே. டைம் ஜோன் சேஞ்ச் ஆகாது. சேம் டைம் ஜோன்னா ஆனால் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஸ்விங் வந்துடும். லோ இல்லாமல் ஹை வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஹை இல்லாமல் லோ வந்துடும். ரைட். அதுதான் இன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து எப்படி டேக்கிள் பண்ண சுச்சுவேஷன், இதெல்லாம் வந்து வில் டிஸ்கஸ் தட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து ஸ்டோரி வந்து வில் கோ டு 25th Feb கிட்ட போகலாம். சம்வேர் ஹியர், இங்கே இருந்தோம். ரைட். இன் திஸ் பாயிண்ட் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் நோ யாரெல்லாம் சீரியஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. யாரெல்லாம் சீரியஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஏற்கனவே இருப்பீங்க. நான் என்ன சொன்னேன், பிகாஸ் சம்டைம்ஸ் என்னோட ஹெல்த் இஷ்யூ இல்லைன்னா என்னோட ப்ரைவேட் பர்சனல் ஒர்க்னால நான் வந்து வீடியோ போடலைன்னா நான் வந்து எல்லா அப்டேட் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் 25th Feb வாட் டிட் ஐ டெல் யூ? இந்த பாயிண்ட்டில் நான் வந்து என்ன சொன்னேன்னா, புல் பேக் வரல மார்க்கெட் 22,300 22,367 லெவல். ஓகே. கிட்டத்தட்ட இங்கே இந்த லெவல் தாண்டி புல் பேக் வரலன்னா 22,022 இந்த ஃபேன்சி நம்பர் 22,022 கிட்ட என்ன இருக்குது கேட்டேன். ஓகே. கண்டிப்பாக இது ஃபேன்சி நம்பர். என்ன இருக்குது? ஒன்லி 2 people கரெக்டாக சொன்னாங்க என்ன இருக்குது இந்த பாயிண்டில்.
பேசிக்லி இங்கே வந்து ஒரு எஃப்ஆர்விபி ஜோன் இருக்குது. நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டோட டே வாலட்டிலிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி மேட்சிங் வித் திஸ். ஆப்வியஸ்லி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட எஃப்ஆர்விபி ஜோன் இருக்குது. அதை வந்து எப்படி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ரைட் நவ் பேசிக்லி தேர் இஸ் அ கான்ஃப்ளூயன்ஸ்னா ரெண்டு எஃப்ஆர்விபி ஜோன் ஒரே இடத்துல வருது, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு லோவர் டைம் ஃப்ரேம். ரைட். ஸோ பேசிக்லி இந்த பிஓசி லெவல் பார்க்குறீங்கன்னா எல்லோ கலரில் போட்டிருக்கேன். இப்போ எஃப்ஆர்விபி ஜோன் என்னது நான் எத்தனை வாட்டி ஹைலைட் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோஸில், ஃப்ரீ அனாலிசிஸ் வீடியோஸில். படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, நீங்கள் அது இஸ் அப் டு யூ. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டேன், 22,022 கிட்ட என்ன இருக்குன்ட்டு. ரைட். பார்த்தீங்கன்னா 22,006 லெவல் கிட்ட ஒரு பிஓசி இருக்குது. நான் சில பேருக்கு வந்து 06 காட்டும், சில பேருக்கு வந்து 009 காட்டும், சில பேருக்கு வந்து 015 காட்டும். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. அது வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க, இட் இஸ் சப்போஸ் எனக்கே வந்து இப்போ 5 minutes பேக் வந்து 015 காட்டுச்சு. இட் இஸ் நாட் பிகாஸ் லெவல் மாறிச்சு, இட்ஸ் பிகாஸ் நான் வந்து டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரைட். பேசிக்காக 22,022 கிட்ட என்ன இருக்குது, ஒரு எஃப்ஆர்விபி ஜோன் இருக்குது, ப்ளஸ் அந்த பிஓசி லெவல் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் லெவல் இருக்குது. ரைட். ஸோ இது வந்து நான் இங்கே 25th ஃபெப்ரவரியே நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த ஏரியா வந்து முக்கியமான ஏரியா. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் ஆச்சு, இட் ஹேஸ் டு டர்ன் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எப்படின்னா 3rd March நம்ம ஓகே இந்த எஃப்ஆர்விபி ஜோனில் ட்ரேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ப்ரைஸிங் இருந்தது 3rd Marchக்கு மந்த். ஸோ 3rd Marchக்கு நான் வந்து மார்ச் மந்த்க்கு 2 டேட்ஸ் சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ப்பா. இது வந்து கீ டைம் சைக்கிள் டேட்ஸ். என்ன 2 டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த மெசேஜ் இட்ஸ் 12th 13th. 12th 13th வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸும், ப்ளஸ் 24th and 25th. இது வந்து நான் 3rd Marchக்கே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரைட். டெலிகிராம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா 3rd Marchக்கே நம்மள்கிட்ட இந்த டேட்ஸ் இருந்தது. ஸோ பேசிக்காக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 12th and 13th வந்து இந்த டைம் ஜோனில் தான் இருந்தது. டைம் ஜோன் நம்மளுக்கு ஏற்கனவே நான் வந்து டைம் சைக்கிள் வந்து January 1st இருக்கேன் நம்மள்கிட்ட. இப்போ 24th and 25th பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ஹை வந்தது, இங்கே வந்து எக்ஸாக்டாக லோ வந்தது. ரைட், டன். நெக்ஸ்ட் 4th March. இதெல்லாம் வந்து எப்போ டிஸ்கஸ் பண்ணணும், இது ஜஸ்ட் டைம் ஜோன்ஸ் எல்லாம் வந்து வி டிஸ்கஸ் திஸ் ஆன் 3rd March. 4th March வேர் மார்க்கெட் பாட்டம். 4th Marchோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா வாட் டிட் ஐ சே, ஆஸ் பர் ஒரு சின்ன டைம் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எனி டைம் 4th-லேருந்து 6th வரைக்கும், 4th to 6th எனி டைம் இங்கே வந்து சேஞ்ச் ஆகணும் ட்ரெண்டு. மினிமம் 12th வரைக்கும் போகணும், மினிமம் 12th வரைக்கும் இந்த ட்ரெண்ட் நிற்கணும். ரைட். டில் there should be a change in trend till 12th. ஸோ 4th-கே வந்து மார்க்கெட் ஸ்டார்டட் ஆர் ரிவர்சல் எங்கேருந்து, நம்ம எஃப்ஆர்விபி ஜோன்லேருந்து. ரைட். இட் ஸ்டார்டட் ரிவர்ஸ், சேம் ட்ரெண்ட் அப்படியே புல்லிஷ் அப்படியே இருந்தது. புல்லிஷ் டு சைட்வேஸ் சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு. ரைட். திஸ் வி ஹாவ் கன்ஃபர்மேஷன், ஓகே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு. நான் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த டைம் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம், இந்த டைம் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். மேஜர் டைம் ஜோன் இது, மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் இது. நம்மளுக்கு தெரியும் ஒரு மூவ் வந்தால் மேஜராக வரும். இப்போ நம்ம எப்படி யோசிக்கணும், இப்போ இதுக்குள்ளே வந்துட்டோம், 12th வரைக்கும் வந்துட்டோம். 10th-க்கு நான் வந்து நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன போட்டேன்னா, 10th-னா இங்கே கிட்டத்தட்ட சம்வேர் ஹியர், லெட் மீ ஜஸ்ட் செக். வீக்கெண்ட் தான், ஓகே மண்டே மார்னிங், கரெக்ட், இங்கே இருந்தோம். ஸோ 10th-க்கு என்ன மெசேஜ் போட்டேன்னா, வெரி சிம்பிள். 12th 13th வந்து பயங்கர முக்கியம் எப்பாச்சு. எதுக்கு, பிகாஸ் 12th and 13th வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் கேஸில் 12th and 13th tell us if monthly low 4th complete ஆச்சா இல்லையான்ட்டு. இன்கேஸ் இங்கிலேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கேரண்டி மந்த்லி லோ 4th கம்ப்ளீட் ஆச்சு, அண்ட் நம்ம ரேலி லாஸ்ட் வீக் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை லோ இல்லாமல் நம்மளுக்கு ஹை வந்துச்சுன்னா, ஓகே ஆப்போசிட் ஆச்சுன்னா, உடனே மார்க்கெட் இன்வெர்ட் பண்ணிச்சுன்னா மந்த்லி ஹை இங்கே தான் இருக்கும், நம்ம வந்து மார்க்கெட் லாஸ்ட் வீக் வரைக்கும் பேரிஷ் தான் இருக்கும். ரைட். திஸ் வாஸ் தி அனாலிசிஸ். ஸோ என்ன ஆச்சு மார்க்கெட்டில், வி ஹேட் அ லோ ஆஸ் பர் நார்மல் சைக்கிள், கரெக்டாக வந்தது. அண்ட் லாஸ்ட்
வீக் வரைக்கும் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டே இருந்தோம். சிங்கிள் சைட் ரேலி. நவ் கொஷின் இஸ், நம்ம வந்து எப்படி பிடிச்சிருக்கோம் அது. I'll tell you honestly, இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தது அந்த டைமில். யூஸிங் இந்த பாட்டம்லாம் பிடிக்கவே பிடிக்கல. ஸோ நவ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம யாரெல்லாம் வந்து டெலிகிராம் குரூப்பை லாங் டைமாக ஃபாலோ பண்ணுறீங்க, யூடியூப் ஆல்சோ லாங் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2-3 months ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் வி டிஸ்கஸ் நம்ம லெவல்ஸ், வீக்லி லெவல்ஸ் வைப்ரேஷன். இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் மெத்தட். இது வந்து நான் சேர்த்துக்கல இந்த மெத்தட் அந்த மெத்தடில், டோட்டலி டிஃப்ரெண்ட். வீக்லி நம்ம வந்து எதுவுமே யோசிக்காமல் நம்ம ரெடியாக இருக்கணும்னா, இன்ட்ராடே வீக்லி நம்ம டெஃபினட்டாக ஒரு பிளான் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நமக்கு வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும் தான். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைம் ப்ரைஸ் மெத்தட் தான். எல்லாமே என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் தான் இது. இந்த மெத்தட் வச்சு வி ஃபவுண்ட் தட் இந்த வீக், ஸோ 12th and 13th ஓட வீக் ஃபினிஷ்ட். ஸோ 12th 13th ஆன் இந்த ஜோன் தாண்டி அடுத்த ஜோன், ஸோ 17th ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 17th மார்னிங்க்கு we had first vibration level at 22,600, sorry 565, correct? 565 கிட்ட ஒன் ஃபர்ஸ்ட் வைப்ரேஷன் ஜோன். ஸோ வைப்ரேஷன் ஜோனோட ஒர்த் என்னது நம்மளுக்கு? ஒர்த் மீனிங் பேசிக்லி அதுக்கு மேலே தாண்டி போச்சுன்னா நம்ம புல்லிஷ் பற்றி யோசிப்போம், அது கீழே வந்துச்சுன்னா பேரிஷ். ஆஸ் சிம்பிள் அஸ். நான் அன்னைக்கு வீக்கெண்ட்லேயே சொன்னேன் 12-13க்கு அப்புறம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மார்க்கெட் அப்படியே சைட் வைஸாக போயிட்டு இருக்கு. இது வந்து மேலே போய் கீழே வரலாம், இல்லை உடனே ட்ரையாங்கிள் ஆகி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் அவுட்டில் போயிடலாம். ஓகே, மினிமம் ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரணும். அப்படி ஐ திங்க் ஐ ரிமெம்பர் திஸ் சினாரியோ, கேஸ் ஒன் சினாரியோ, ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நான் டெலிகிராம் குரூப்பில் போட்டேன் அந்த டைமில். செகண்ட் வைப்ரேஷன் லெவல் வந்து 22,676 லெவல். 676 கிட்ட we had the second vibration level. So basically both vibration level follow பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே தான் market was sustaining and clear signal வந்துச்சு. We have that okay, this triangle breakout confirm, everything confirm. இப்போ நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் வீக் வரைக்கும் போயிட்டே இருக்கும் மார்க்கெட்ஸ். கிட்டத்தட்ட இந்த வைப்ரேஷன் லெவல்லேருந்தே 1,000 பாயிண்ட்ஸ் மேலே, 1,300 பாயிண்ட்ஸ் மேலே மார்க்கெட் கேவ் அஸ் அ குட் ரேலி. நவ் ஐல் பி 100% ஆனஸ்ட் சொல்கிறேன், யாருனால இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் யாருமே பிடிக்க முடியாது, ப்ராக்டிக்கல் கிடையாது. ஓகே, ஆனால் திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹேட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கைக்கு வந்தது. ஆல்ரைட், ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மார்ச் மந்த். இங்கே சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போடல, ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்ரி திங், டைம், ப்ரைஸ், ஸ்ட்ரக்சர் எல்லாமே வி ஆர் டிஸ்கஸிங் டெலிகிராம் குரூப்பில். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இந்த மூவ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் வரி அட் ஆல். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒரு சின்ன பிட்டு. இன்னும் 10 வருஷம் மார்க்கெட் இருக்கும், இது 15 வருஷம் 100 இயர்ஸ் மார்க்கெட் இருக்கும். அதை பற்றி யோசிக்காதீங்க, டோன்ட் வரி. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். மெயின் திங், கேபிட்டல் வந்து ரிக்வயர்ட் டு ட்ரேட் இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு லேர்ன், ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. நான் இருப்பேன், ஐ வில் டூ ஆஸ் மச் as I can டு ஹெல்ப் யூ கைஸ். நவ் இதெல்லாம் ஓவர் கதை. மார்ச்சோட கதை ஃபினிஷ்ட், குவார்டர் ஃபினிஷ்ட். நவ் லெட் இஸ் ஃபினிஷ் த டிஸ்கஷன் வேர் நம்ம வந்து ஏப்ரல் மந்த்க்கு என்ன ஆகலான்ட்டு வில் சி ஃபர்ஸ்ட். பிஃபோர் வி கோ ஏப்ரல் மந்த் வரைக்கும் போக முன்னாடி வில் டிஸ்கஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுங்கன்ட்டு. ஸோ பேசிக்காக வி ஆர் லுக்கிங் அட் திஸ் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட். நான் சொல்கிறது எல்லாம் இப்போ டைம் இல்லைன்னா சாரி, நம்ம ப்ரைஸ் அனாலிசிஸ் வந்து எல்லாமே எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஆல் தட் அங்கே தான் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். படிக்காமல் நீங்கள் போகிறீங்கன்னா அகைன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி அங்கே தான் வருவீங்க, எனக்கு தெரியும். பிகாஸ் எல்லாரும் ஜேர்னி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நல்லா கனெக்டாக இருக்குது. இந்த ட்ரேடிங் ஜேர்னி இல்லைன்னா மார்க்கெட்டோட ஜேர்னியில் போனீங்கன்னா ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்து தாண்டி போக முடியாது. அந்த லெவல், அந்த டைமில் தான் நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் படிப்பீங்க. எனிவே, பாயிண்ட் ஹியர் இஸ் தட் வி வில் டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஜென்ரலாக, ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகலாம் என்ன ஆகுது ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்லன்ட்டு. ரைட் நவ் இஃப் யூ கன்சிடர் திஸ் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் யூ ஹேவ் டு டேக் 1-2 வேவ். ஸோ ABCDE ஒரு ட்ரையாங்கிள் இங்கே கம்ப்ளீட் ஆகி 1, 2 அண்ட் தேர்ட் வேவ். தேர்ட் வேவில் நீங்கள் வந்து தெர் இஸ் நோ புல் பேக், எங்கேயும் பார்த்தாலும் புல் பேக் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட
நீங்கள் வந்து 38லேருந்து 50% ஜோன் இல்லைனா மார்க்கெட் சைட்வேஸ் போனாலும் வெரி குட், நோ இஷ்யூஸ் வித் தட். பட் யூ நீட் சம் கரெக்ஷன் இன் த மார்க்கெட் அண்ட் ஸ்டார்டட். நம்ம டைம் பற்றி எக்ஸாக்டாக 25th இந்த டேட் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து 24,000 மினிமம் கொஞ்சம் டச் பண்ணணுன்ட்டு என்னோட இது ஆசை இருக்குது. எனிவே பாயிண்ட் ஹியர் இஸ் தட் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்ஷனில் இருக்குது. ஸோ வாட் டு வி நீட் 38லேருந்து 50% ஜோன் கரெக்ஷன். பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ கரெக்ஷன், ஆனால் 30லேருந்து 50% ஜோன் வரைக்கும் வரல. ஸோ திஸ் இஸ் சம் ஃபோர்த் வேவ் போயிட்டு இருக்கு. இது வந்து 3.4 சொல்லலாம் நீங்கள், இல்லைன்னா ஃபோர்த் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியல, உங்கள் ஐ டெஸ்டிங்கில் உங்களுக்கு தெரியல எப்படி யோசிக்கணும்னு சொல்கிறேன். ஒரு ஃபோர்த் வேவ் போயிட்டு இருக்கு. மினிமம் ரிக்வயர்மெண்ட் அதிகம் வந்து 22.3. இது வந்து சாரி 23% ரீட்ரேஸ்மெண்ட் ஃபிபனாச்சியில் ஆச்சு. 38லேருந்து 50% ஜோன் இன்னும் முடிக்கணும். திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். முடிக்கலைன்னா இட் ஹேஸ் டு கோ ஒரு சைட்வேஸ் பேட்டர்னா, ஒரு சைட்வேஸ் இப்படி ட்ரையாங்கிள் போடலாம், இது வந்து இர்ரெகுலர் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் போடலாம் எனி திங். பட் இது வந்து கிளியராக இருக்கும் நம்மளுக்கு, இது வந்து கரெக்ஷனா இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ ஃபார் இட் இஸ் கிளியர் கரெக்ஷன். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு ட்ரெண்டிங் மூவ்க்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும்போது திரும்பி இந்த சேம் டைரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, திரும்பி இந்த சேம் டைரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கரெக்ஷனுக்கு முன்னாடி புல்லிஷ் இருந்துச்சுன்னா திரும்பி புல்லிஷ் ஆகும். ஸோ இப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸில் எப்போ ஆகும், அதுக்காக நம்ம கிட்ட 38லேருந்து 50% ஜோன் இருக்குது. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் ஆஸ் லாங் as 38லேருந்து 50% ஜோன் இன்டாக்டாக இருக்குது, இன்னும் தாண்டி பிரேக் ஆகலை கீழே, நம்ம வந்து மேலே திரும்பி டிப் பையிங் பற்றி யோசிக்கணும். திஸ் இஸ் ஹவு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வில் அலைன் வித் யூ. ஓகே, இப்போ வந்து ஓவராலாக ஒரு ஐடியா வந்திருக்கு உங்களுக்கு. சில பேர் வந்து சொல்லலாம், சார் இது வந்து ட்ரையாங்கிள் இல்லாமல் இட் கேன் பி வேவ் 1, வேவ் 2, வேவ் 3.1 சப் வேவ் 3.2 சப் வேவ், இதுக்கப்புறம் 3.3ல போகிறோம், இப்போ 3.4, 3. ஓகே, அதெல்லாம் நோ இஷ்யூஸ். ஆனால் ஐடியா வந்து சேம், ஒரு கரெக்ஷன் ஆகுது, மேலே போகலாம். ஓகே, தட் இஸ் த பேசிக் ஐடியா. இப்போ நவ் வி வில் கோ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்குள்ளே போகலாம். என்ன எக்ஸாக்டாக ஆகுது, ஓவராலாக ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுது, ரைட்? ஓகே, ஒரு கரெக்ஷன் வருது, ட்ரெண்டிங் மூவ் ஆச்சு, இப்போ ஒரு கரெக்ஷன் ஆகுதுன்ட்டு 38லேருந்து 50% ஜோன் தாண்டி போகலன்னா ஓகே, நம்ம வந்து இன்னும் மேலே தான் போக போகிறோம். நவ் சிம்பிள், கரெக்ஷன் வரும்போது 23,869 லெவல்லேருந்து இஷ்யூ வாஸ் தட் இந்த கேப் டச் பண்ணாமல் திரும்பி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு ரிவர்ஸ். ஓகே, கேப் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஹை வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா நோ இஷ்யூஸ். இந்த கேப் வந்து பழைய லாஸ்ட் கேண்டில் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா நோ இஷ்யூஸ். நான் வந்து போத் ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன், பெண்டிங் கேப் போட்டு. இந்த கேப் வந்து டச் பண்ணாமல் வேணுன்ட்டியே விட்டாங்களா, இல்லை இது வந்து ஜென்ரலாக அப்படி ஆச்சா? எனக்கு தெரிஞ்சு வேணுன்ட்டி தான் விட்டாங்க. ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பிக் பெரிய கையெல்லாம் சொல்லலாம். பட் இது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், இந்த கேப் பற்றி நிறைய அன்னைக்கு வந்து. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ரீட்டைலர்ஸ் இல்லைனா சம் பீப்புள் வந்து இங்கே நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து நாட் பை ஆர்டர்ஸ் இருக்கும், இல்லைன்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து இது கேப் ரீடெஸ்ட் நான் புக் பண்ணலான்ட்டு ஷார்ட். ஸோ வேணுன்ட்டியே சில பேர் வந்து இதுக்கு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு, ஓகே, தெல் பி சோ மெனி ஆர்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டர்ஸ் டச் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பி போச்சுன்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஒன் சிங்கிள் ரீசன். எதுக்கு பண்ணுவாங்கன்னா சென்டிமெண்ட் ஷிஃப்ட்காக தான் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க இந்த பாயிண்டில், ஓகே இந்த ஆர்டர்ஸ் கிட்ட வரல, இது வந்து ஓகே ரிவர்ஸ் ஆச்சா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ஆச்சா இல்லையான்ட்டு. இது வந்து எக்ஸ்பைரி டே இப்படி போய் மார்க்கெட். ஸோ வாட் தேர் திங்கிங், ஓகே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, ஹையர் கொஞ்சம் மேலே போய் ஹோல்ட் ஆகுது, இது வந்து கண்டிப்பாக மேலே தான் போக போகுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட், உடனே கீழே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு கரெக்ஷன்ஸ் ஆகும்போது, ஸோ திஸ் இஸ் ஒன் பிட், இந்த பிட்டுக்காக ஒரு கரெக்ஷன் போயிட்டுருக்கு பேசிக்லி, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் திரும்பி ஒரு டவுன் மூவ் வரணும். எப்படி சொன்னேன், திஸ் இஸ் ஸ்மால் டைம் ஃப்ரேமில். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, I'll explain that. பட் ரைட் now இப்போ வந்து வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நான் வந்து I'll show you something which நீங்கள் வந்து டெய்லி பண்ணணும். சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க, ஐ டோன்ட் நோ. பட் I'll show you something here. வெயிட், நீங்கள் வந்து ஆல்வேஸ்
கன்சல்ட் வித் டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ். அப்போ நிஃப்டிக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் சார்ட் ப்ளஸ் ஒன் இது கிஃப்ட் நிஃப்டி, ஒரு ஃபாரினர். ஓகே, ஃபாரினரில் என்ன சொல்லலாம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் சைடில் நிஃப்டி ஸ்பாட் சார்ட் இருக்குது, ரைட் சைடில் நான் வந்து மாற்று நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட் போட போகிறேன். ஃபியூச்சர்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ சிமிலராக இருந்தது, இவ்வளோ தூரம் வந்து பக்காவே சேமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கேப் அப்லாம் என்னாச்சு, எதுக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கேப் அப் ஆச்சு, நிஃப்டி ஸ்பாட் இன்னும் ஆகலைன்னா பேசிக்லி கான்ட்ராக்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, ஃபியூச்சர்ஸ் வந்து மார்ச் ஃபியூச்சர்ஸ்க்கு ட்ராக் பண்ணிருந்தது இவ்வளோ தூரம். சடனாக வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஏப்ரல் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து இட் ஸ்டார்ட் டு ட்ராக். ஏப்ரல் ஃபியூச்சர்ஸ் அந்த டைமில் 760 கிட்டே இருந்தது. ஓகே, நோ இஷ்யூஸ். நம்மளுக்கு வந்து அந்த எங்கே இருந்தது அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் முக்கியம் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி வருது, ஓகே, இப்படி வருது. இட் வென்ட் 3 வேவ்ல இப்படி வருது. அண்ட் மார்க்கெட் திரும்பி ஒரு 3 வேவ் கரெக்ஷன் போட்டுச்சு கீழே. ஆல்ரைட், ஸோ இவ்வளோ தூரம் ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு 3 வேவ் மூவ் வருது, இதுக்கு மேலே திரும்பி 3 வேவ் போகுது, கீழே 3 வேவ் வருது. ஸோ நெக்ஸ்ட் பிட் வந்து இப்படி போகலாம், இல்லை இன்னும் கீழே போகலாம். திஸ் கேன் பி WXY போட்டு திஸ் இஸ் கேன் பி ஒரு A வேவ், இல்லைனா W வேவ் சொல்லலாம். திஸ் இஸ் X வேவ், இல்லைனா B வேவ் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மூவ் கீழே வரணும், எப்படி Y வேவ் அப்படி இது வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது உங்களுக்கு. சம்திங் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில். ரைட் நவ் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பி அட்ஜஸ்ட் இருக்கும். BADJனா அட்ஜஸ்ட். ஸோ அட்ஜஸ்ட் ஃபார் எதுக்கு, இப்போ இந்த கான்ட்ராக்ட் சேஞ்ச்னால இவ்வளோ பெரிய கேப் வந்தது மார்க்கெட்டில், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில். ஸ்பாட் சார்ட்டில் எதுவுமே வரல, ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில் வந்து என்ன கான்ட்ராக்ட் மாறி இருக்குன்ட்டு. நவ் அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணால் அட்ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் சேஞ்ச் எப்படி மாறும்ன்ட்டு மட்டும் பாருங்கள். ரைட், திஸ் ஹஸ் சேஞ்ச், ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆச்சு மொத்தமாக. ரைட், இப்போ இந்த கேப் இல்லை, டைரெக்டாக மார்க்கெட் வந்து 3 வேவ் போட்டு ஒரு புல் பேக், இப்படி ஒரு கன்சாலிடேஷன், ஒன் மூவ் டவுன், இப்போ போய் இப்படி போய் பழைய ஸ்விங்லோ பிரேக் ஆயிடுச்சு இதில். ரைட், ஸோ பழைய ஸ்விங்லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. இஃப் ஐ ரிமூவ் அந்த கான்ட்ராக்ட் சேஞ்ச்காக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மாறிச்சு, அதை நான் எடுத்துட்டேன்னா இப்படி தெரியுது. ஓகே, இந்த பாயிண்டில் என்ன தெரியுது நம்மளுக்கு, ஓகே, இது வந்து ஒரு வேவு, இந்த வேவ் புல் பேக், அதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது, இன்னும் கரெக்ஷன் போயிட்டே இருக்குது. ஓகே, நம்ம வந்து எப்படி ரிவர்சல் பற்றி யோசிக்கலாம், பிகாஸ் நம்ம வந்து 38லேருந்து 50% ஜோன் பற்றி யோசிக்கிறோம். கரெக்ஷனில் இல்லை, பல ட்ரெண்டுக்கு நம்ம 38லேருந்து 50% ஜோன் பற்றி யோசிக்கிறோம். இவ்வளோ தெரியுது நம்மளுக்கு. நான் கிஃப்ட் நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணுது, ஃபர்ஸ்ட் சிஸ்டர் பார்த்துரும், செகண்ட் சிஸ்டர் போயிட்டு இப்போ NRI சிஸ்டர் பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து ஓகே 15 மினிட் சார்ட் போத் பார்த்தீங்கன்னா ஓகே, ஜஸ்ட் லைக் ஃபியூச்சர் ஸ்டார்ட் மாதிரி தான் ஒரு கேப் அப்பாக வந்தது. ஏன்னா கான்ட்ராக்ட் மாறிச்சு, தேர் வாஸ் அ புல் டவுன் லைக் திஸ், புல் பேக் டவுன், அதுக்கப்புறம் இப்படி போய் ஒரு கான்ட்ராக்ட் மாறிச்சு, டன், சூப்பர். அதுக்கப்புறம் சேம் 3 வே பேட்டர்னில் கீழே வருது. திஸ் இஸ் கான்ட்ராக்ட் சேஞ்ச். அந்த பட்டன் நம்ம இன்னும் கிளிக் பண்ணலை, இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, சேம் ஜஸ்ட் லைக் நம்ம ஃபியூச்சர் ஸ்டார்ட் எப்படி இருந்தது அப்படியே திரும்பி கரெக்டாக சேமாக வருது. புல் பேக், அனதர் பழைய லோ வந்து பிரேக் ஆகி கீழே போயிட்டே இருக்கு. ஆனால் இது எல்லாம் ஆகிறதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பாட் சார்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சாங்க்கு டான்ஸ் பண்ணுது. எதுவுமே கனெக்ஷன் இல்லாமல் நான் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சிரித்தேன். பிகாஸ் தேர் இஸ் நோ கனெக்ஷன் அட் ஆல். நம்ம ஸ்பாட் சார்ட் என்ன பண்ணுறது, நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பேசிக்லி இஃப் யூ சி திஸ் பேட்டர்ன் ஸ்பாட் சார்ட்டில், நான் வந்து டீட்டெயிலாக போகிறேன். இந்த ரைஸ் வந்தது, ஓகே, சூப்பர், டன். புல் பேக், நியூ ஹை, ஓகே, கரெக்ட், டன். ஒரு புல் பேக் வந்தது மார்க்கெட்டில். லெட்ஸ் இந்த புல் பேக் வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணலாம். புல் பேக் மெஷர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 68% கிட்ட வருது. ரைட், 68% கிட்ட வருது. ஓகே, இது வந்து A வேவ் யோசிப்பாங்க நீங்கள், இந்த B வேவ் யோசிப்பீங்க. ஓகே, இது வந்து C வேவ் பற்றி யோசிப்பீங்க. ஆல்ரைட், நவ் இந்த புல் பேக் இப்போ மேலே போகுது இல்லை வேவ், இந்த மேலே போகிறது வேவ் வந்து C வேவ் இருந்தால், இது C வேவ் இருந்தால் இது 3 வேவ் பேட்டர்ன் இருக்கக்கூடாது. சப்வேவ் தியரி படிச்சிங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டேஜில் 3 வேவ் பேட்டர்ன் இருக்கக்கூடாது C வேவ்க்குள்ள.
ரைட்? அண்ட் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஒரு சி வேவ்க்கு என்னது, நம்மளுக்கு வந்து மினிமம் 78% வரைக்கும் போகணும். அதுவும் போல. ஸோ கண்டிப்பாக இது வந்து சி வேவ் கிடையாது. ஓகே, நம்ம பி வேவ்க்குள்ள இது வந்து பி ஏ இருக்கலாம், பி பாயிண்ட் ஏ இருக்கலாம், இது வந்து பி பாயிண்ட் பி இருக்கலாம். பல ஹை பிரேக் ஆச்சு. ஸோ பேசிக்காக இது வந்து இர்ரெகுலர் ஃப்ளாட் பேட்டர்ன் இருக்கலாம், இல்லை இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் பேட்டர்ன் இருக்கலாம். ரைட்? நோ இஷ்யூஸ் தட். இப்போ வந்து இந்த பழைய லோ பிரேக் ஆச்சுன்னா ஓகே, லெட்ஸ் திங்க் இட் இஸ் பி பாயிண்ட் சி. ஓகே, எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் பேட்டர்னா நம்ம யோசிக்கிறோம். இதுக்கப்புறம் ஏ இப்படி போகணும், திரும்பி மேலே புது ஹை போடுறதுக்கு போகணும் இது. கரெக்ட்? அதுவும் போல போகாமல் திரும்பி இந்த லோ வந்து பிரேக் ஆச்சு, திரும்பி இந்த லோ வந்து பிரேக் ஆச்சு. ஸோ இஃப் ஐ டெல் யூ, லாஜிக் இல்லாமல் ஸ்பாட் சாட் போயிட்டே இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் சாங்காக டான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பாட் சாட் குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக பீச் மேலே சுற்றிட்டே இருக்குது. இட் இஸ் நோ கனெக்ஷன் வித் ரியாலிட்டி அட் த மூமெண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் ஓவரால் ஜென்ரல் ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், கீழே வந்தால் எப்படி வரணும். ஒரு இன்னொரு டைம் பாஸ் பண்ணணும்னா மார்க்கெட் இப்படி போய் இப்படி போய் 38லேருந்து 50% ஜோன் வரலாம், இல்லை ஒரு கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் இப்படியே சுற்றலாம். ரைட்? தீஸ் ஆர் த டூ ஆப்ஷன்ஸ் வி ஹாவ் ரைட் நவ். ஸ்பாட் சார்ட்டில் ப்ராப்ளம் என்னென்னா, தெர் இஸ் ஐ திங்க் லாட் ஆஃப் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் கோயிங் ஆன். மேபி குவார்ட்டர் எண்டிங் இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி பற்றி யோசிக்கலாம். பட் லெட் மீ டெல் யூ, திஸ் இஸ் நாட் நேச்சுரல் ப்ராசஸ் கிடையாது. மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்படி இருக்காது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இப்போ என்ன சார், நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, நீங்கள் வந்து பிஏ, பிபி, பி பாயிண்ட் பி, இல்லை பி பாயிண்ட் சி வந்து ஒரு எண்டிங் டயகனலாக வரலாம், அப்படி யோசிக்கலாம் நீங்கள். இல்லை இது வந்து இது விட்டுட்டு ஃபுல்லாக இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்? ஐ டெல் யூ, ஸ்பாட் ஷார்ட் நீங்கள் வந்து விட்டுடலாம். யூ கேன் டைரக்ட்லி ஃபாலோ யுவர் ஃபியூச்சர்ஸ் ஆர் நிஃப்டி சார்ட், இஸ் அப் டு யூ. பட் கன்க்ளூஷன் இது இப்போ ஓவரால் நம்ம பேசுது இதெல்லாம் டீட்டெயில் போகிறதுக்கு என்ன கன்க்ளூஷன்னா, வி ஹாவ் ஒன் கேப் பெண்டிங். இந்த மூவ் இன்னும் கீழே வந்தால் 38லேருந்து 50% ஜோன் இருக்குது. அங்கேருந்து இஃப் வி கெட் அ ரிவர்சல் வி வில் திங்க் ஃபார் 24,000 வந்து வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வைஸ் வியர் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, நவ் நான் வந்து டைம் சைக்கிள் பற்றி இன்னும் ஸ்மால் டைம் சைக்கிள் பற்றி இன்னும் பேசல. ஸோ இந்த டைம் சைக்கிள்ஸ்லாம் வந்து குவார்ட்டர்லி நெக்ஸ்ட் 3 monthsக்காக நான் ஒரு தனியாக வீடியோவில் பண்ணுறேன். பிகாஸ் அது தனியாக சீரீஸில் போயிட்டு இருக்கு, டைம் சைக்கிள் சீரீஸில் அது வந்து போயிட்டு இருக்கு. ஸ்மால் டைம் சைக்கிள், ஒரு சின்ன டைம் சைக்கிள் போயிட்டு இருக்கு. ஃப்ரம் 1st ஏப்ரல்லேருந்து 4th ஏப்ரல் வரைக்கும் ஒரு சின்ன டைம் சைக்கிள். ஸோ பேசிக்காக 1st ஏப்ரலுக்கு வந்து ஒரு பாட்டம் வந்துச்சுன்னா 4th ஏப்ரல் வரைக்கும் வில் சி எ ஸ்விங் ட்ரெண்ட். ஓகே, அப்படியே வந்து 1st ஏப்ரலுக்கு வந்து ஆகாமல் நெக்ஸ்ட் டே ஒரு கொஞ்சம் செகண்ட் மார்னிங் தட் ஆல்சோ அலவுட், அதெல்லாம் நோ இஷ்யூஸ். தட் செகண்ட் மார்னிங் வரைக்கும் ஒரு ஸ்விங் வந்துச்சுன்னா, சப்போஸ் ஸ்விங் ஹை வந்துச்சுன்னா we can see a move till 4th. ஸோ பேசிக்காக 1stலேருந்து 4th வரைக்கும் ஒரு மூவ் இருக்கணும். பட் ப்ராப்ளம் என்னது இப்போ, ஸோ 1stலேருந்து 4th இருக்குல்ல, 2nd ஏப்ரலுக்கு ஒரு முக்கியமான நாள். வை? பிகாஸ் ட்ரம்ப் டேரிஃப் பற்றி நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. நம்ம குளோபல் எக்கனாமியில் என்னாச்சு, வேர்ல்டில் என்ன ஆகுதுன்ட்டு ட்ரம்ப் டேரிஃப் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து 2nd ஏப்ரலுக்கு வந்து பிளாங்கெட்டாக குளோபல் எல்லா கண்ட்ரிஸ் மேலே வாட் எவர் கண்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளான் முன்னாடி இருந்தது, பிளான் வந்து அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க 2nd ஏப்ரலுக்காக. அது வந்து பயங்கரம் எக்கனாமிக் எஃபெக்ட், சில எக்கனாமிக்ஸ், கரன்சிஸ், கோல்டு, சில்வர் எல்லாத்தையும் எஃபெக்ட் ஆகும் அந்த டேரிஃப். ஸோ அது வந்து 2nd ஏப்ரலுக்கு வருது. ஸோ நம்ம டைம் சைக்கிள் டேட்க்கு நடுவில் இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் ஆகலாம், சம்திங் டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் நான் என்னோட அனாலிசிஸ் பற்றி என்ன சொல்கிறேன்னா, பேசிக்காக பிளானே இருந்தது. திஸ் இஸ் ஒரு பிளானே இருந்தது. ஓகே, ட்ரம்ப் டேரிஃப் பிளானே. இது வந்து 100% எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் ஓகே டன். 2nd ஏப்ரலுக்கு பண்ணாங்கன்னா யூஸ்வலாக பேரிஷ் ஆகிடும். இப்போ பேரிஷ் இதுக்கப்புறம் சப்போஸ் உடனே மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ட்ரம்ப் டேரிஃப் தான் சொல்லுவாங்க. நியூஸ் மீடியாவில் நீங்கள் பார்ப்பீங்க, இதனால தான் ஆச்சு, இதனால தான் ஆச்சுன்ட்டு சொல்லுவாங்க. நவ்
என்ன ஆகும்னா, இந்த பிளான் முன்னாடி இருக்கிற பிளான் இவங்க வந்து ஃபுல்லா போடாம, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாரிஃப் வந்து யுஎஸ்ஏ, சைனாவோட கார்ஸ்ல இதெல்லாம் வந்து 100% டாரிஃப் போட போறாங்கன்ட்டு இதான் பிளான் ஏ. ஓகே. ஆனா பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அன்னைக்கு செகண்டுக்கு பிளான் ஏ போகாம பிளான் பி போட்டு 100 இல்லாம சார் நான் வந்து ஒன்லி 25 இப்போதைக்கு 25 போட போறேன் அப்புறமேட்டு பார்க்கலான்ட்டு பண்ணாங்கன்னா அது வந்து புல்லிஷ் ஆயிடும் மார்க்கெட்டுக்கு. பேசிக்கா இவர் வந்து ட்ரம்ப் டாரிஃப்னா ட்ரம்ப் வந்து அவரோட ஓட்டர்ஸ்க்காக ஆமாப்பா நான் ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணுவேன், எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சுது, நான் சொல்லியிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் பண்ணணும், இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு, ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ பண்ணலாம், அது அப்புறமேட்டு கொஞ்சம் பார்க்கலான்ட்டு சொன்னாங்கன்னா இட் இஸ் புல்லிஷ் ஃபார் த மார்க்கெட். தட் இஸ் த நெரேட்டிவ். இப்படிதான் நியூஸ்ல சொல்லுவாங்க. ஆல்ரைட். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. என்ன சொல்லுவாங்க எப்படி பண்ணுவாங்க, நான் எதுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இந்த ஸ்டோரி தான் நியூஸ்ல ஓட போகுதுன்ட்டு. ஆல்ரைட். நவ் செகண்ட்லேருந்து இஃப் யூ கெட் அ ரேலி ஆர் தேர்ட்லேருந்து வாட் நம்ம ஃபாலோ எப்படி பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்கணும் அந்த டைமில். ஸ்ட்ரக்சர் இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி இருக்கா, இட்ஸ் லைக் திஸ். ஓகே. இந்த டாரிஃப் முன்னாடி செகண்ட் தேர்டுக்கு முன்னாடி இல்லை, இது முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு இப்படி போய் தேர்ட் ஃபோர்த்துக்கு கீழே இருக்கா மார்க்கெட், கீழே இருந்தால் சூப்பர், வில் கெட் அ குட் ரேலி ஆன் டாப். இப்படி இருந்தால் நம்ம வந்து திரும்பி இதை பற்றி யோசிக்கணும். திரும்பி 8th 9th தான் நம்ம வந்து செகண்ட் சைக்கிள் வந்து பார்க்கலாம். இப்போத்துக்கு ரைட் நவ் வி ஆர் பிளானிங் ஃபார் போத் கேசஸ். ஆல்வேஸ் நான் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ்க்கு இப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து எல்லா கேசஸ்க்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போவீங்க, ட்ராப் ஆக மாட்டீங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த லெவல் டீட்டெயிலுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நான் எல்லா வீடியோஸ்க்கு எண்டில் நான் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ், இன்ட்ராடே டைம் ஜோன், ப்ளஸ் நம்ம வீக்லி லெவல்ஸ், வீக்லி டைம் ஜோன்ஸ், வீக்லி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டைம் ஜோன் இருக்குது, அதுக்கு லெவல்ஸ் இருக்குது, வைப்ரேஷன் லெவல் இருக்குது. வைப்ரேஷன் லெவல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நிறைய பேர் தெரியும் ஏற்கனவே. இந்த டைம் ஜோனில் எக்ஸாக்டாக போய் எந்த லெவல் டச் பண்ணது மார்க்கெட் அந்த லெவல் தான் நம்மளுக்கு வைப்ரேஷன். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா புல்லிஷ், கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா பேரிஷ், அது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரியும். சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஐ கேன் நாட் ஷேர் திஸ். இனிமேல் நான் வந்து பப்ளிக் குரூப்பில் போட முடியாது. ஏன்னா டெல் யூ சிம்பிள் ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் இது நான் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ரிசர்ச் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணியிருந்தான். ஸோ ஐ டோல் மெனி டைம்ஸ் இது மேலே ட்ரேட் பண்ணாதீங்க. சில பீப்புள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணாமல் இவங்க வந்து ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு எனக்கு ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இஷ்யூ என்னென்னா, என்னோட பர்பஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. பீப்புள் திங்க் இது வந்து சிக்னல் சர்வீஸ் ஆச்சுன்ட்டு. நெக்ஸ்ட்டு அதனால என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ஃப்யூச்சரில் மேபி ஐ வில் நாட் பி அலவுட் டு கம்ப்ளீட்லி ஷேர் திஸ். அதோட ப்ரிகாஷனரி ஸ்டெப், நான் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இந்த லெவல்ஸ் இனிமேட்டு போட முடியாது. ஆல்ரைட். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் டோன்ட் ஷேர், உங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க சொன்னால் பீப்புள் ஆர் ஸ்டில் டூயிங் தட். உங்கள் ப்ராஃபிட் உங்கள் ஹார்ட் ஒர்க் உங்களால தான் வருது, நாட் மை எனி திங். நான் எதுவுமே பண்ணல. ஸோ ரைட் நவ் வாட் திஸ் இஸ் த இஷ்யூ, என்னோட ஃபேஸ் பண்ணுறது இஷ்யூ தான். ஐ கேனாட் ஷேர் திஸ் பப்ளிக்லி. இந்த டேட்ஸ் எல்லாம் நான் வந்து இனிமேல் கொடுக்க முடியாது. இது வந்து கம்ப்ளீட் டோட்டல் டிஃப்ரெண்ட் சிஸ்டம். பீப்புள் யாரெல்லாம் 2-3 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்க டெலிகிராம் குரூப்பில், அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த சிஸ்டம் மேலே. உடனே இப்படி ஆச்சுன்னா ஈவன் ஐ ஃபீல் பேட். பட் ஐ எம் டெல்லிங் யூ ரைட் நவ் ஐ கேன் ஷேர் திஸ். நம்ம அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் குரூப்பில் இருக்குது, நான் அங்கே ஷேர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ரிட்டன் கன்சென்ட் இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற முன்னாடி அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ப்ரைவேட் குரூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து என்னோட அனாலிசிஸ் குரூப்பில் இருக்கிற அனாலிசிஸ் எல்லாமே ப்ரைவேட் குரூப் அனாலிசிஸ், நீங்கள் வந்து அதை பற்றி ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்ட்டு. ஓகே. அதை அக்ரி பண்ணிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிட்டு தான் உள்ளே வந்தாங்க. ஸோ அவனுக்கு வந்து நான் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஓகே. தட் இஸ் மை எப்படி சொல்லுவாங்க, சேஃப்டி நெட். அப்படி தான். ஓகே. ஹியர் இஷ்யூ என்னன்னா, நான் பப்ளிக்கில் போட்டால் யார் வந்து ட்ரேட் பண்ணாங்க தெரியல. ப்ளஸ் நம்ம காப்பி பேஸ்ட் குரூஸ் இருக்காங்க நிறைய பேர். அந்த காப்பி பேஸ்ட் குரூஸ் எல்லாம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்னோட லெவல்ஸ் எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு அவங்க குரூப்பில் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல் பண்ணிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. அவனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல.
ராங்காக மாற்றுறாங்க, ஒருத்தர் ஏமாத்துறாங்க ஃபார் ஆல் த பீப்புள். அவங்க ஃபுல் குரூப்பில் இருக்குது பீப்புள்ஸை மாற்றுறாங்க. நான் வந்து கொடுத்தது இந்த லெவல்ஸ், டைம் ஜோன்ஸ் எல்லாம், டைம் சைக்கிள்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். இயர் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். அப்படியே காப்பி பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆஸ்ட்ரோ டெக்னிக்கல் குரூஸு, இப்போ ஃபண்டமெண்டல் ஃபண்டோ டெக்னோ அப்படி பேர் எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லாத எக்ஸாக்டாக நான் இருக்குது காப்பி பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டைம் ஜோன் வந்துட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னால் அவங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. என்னோட லெவல்ஸ் 22 அந்த ஃபேன்சி நம்பர் லெவல் எல்லாமே காப்பி பேஸ்ட் ஆகுது இன் பப்ளிக் பிளாட்ஃபார்ம். ப்ரைவேட் பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது என்னோட மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கன்சென்ட் கொடுத்துட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிட்டு தான் வந்தாங்க உள்ள. அவங்க வந்து ட்ரேடிங் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஆல்ரைட். ஸோ நான் வந்து அங்கே ஷேர் டெம்பரரிக்காக ஐ வில் ஷேர் தீஸ் லெவல்ஸ் ஒன்லி இன் த அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ். ஆல்ரைட். திஸ் இஸ் நாட் மை டூயிங். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். நிஃப்டி மேலே எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். பீப்புள் தான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இது உன்னால தான் இப்படி ஆச்சு. பட் ஓகே, நோ இஷ்யூஸ் வித் தட். வி வில் டிஸ்கஸ் எப்படி அது வந்து ஃப்யூச்சரில் சொல்யூஷன் கண்டிப்பாக வரும். டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் யாரெல்லாம் வந்து நிறைய டைம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, நான் வந்து இதெல்லாம் வந்து கிமிக்ஸ்க்காக பண்ணல. நான் வந்து சும்மா ஒரு சீப் ட்ரிக்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஐ டோன்ட் இதெல்லாம் வந்து நாட் அன் இஷ்யூ ஃபார் மீ டு ஷேர் ஃப்ரீயாக பெய்டு குரூப்பாக. பிரச்சனை இல்லை. இமேஜின் இதோட ஒர்த் என்னது, இந்த அனாலிசிஸோட ஒர்த் என்னதுன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அடிக்கணும். இப்போ திஸ் பிகாஸ் எக்ஸாக்ட் லோ ஹை சிங் லோ சிங் ஹை இயர் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. நான் ஐ டெல் யூ ஃபுல் இயரோட டைம் ஜோன்ஸ் என்கிட்ட இருக்குது. இப்போ சொல்கிறேன், இப்பயே சொல்கிறேன் உங்களுக்கு, மொத்தம் ஃபுல் இயருக்கு டைம் ஜோன்ஸ் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ரைட். ஆனால் ஐ டெஸ்டட் லாஸ்ட் இயர். நான் வந்து ஜூன்லேயே கொடுத்துட்டேன். ஜூன்லேயே நான் வந்து லெட் மீ ஷோ யூ 2024ல் இந்த மந்த் இஸ் 2024. ஸோ ஜூன் ஆகஸ்டில் ஜூலையில் நான் வந்து வீடியோ போட்டு ஐ டோல் யூ ஆகஸ்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு டைம் ஜோன் இதெல்லாம் சொன்னிருந்தேன். ஸோ ஆல் திஸ் லாஸ்ட் இயரோட ஹை, செப்டம்பர் ஹை எக்ஸாக்டாக நம்ம டைம் ஜோனில் தான் வந்தது. ஸோ ஐம் டெல்லிங் யூ நவ் இட் செல்ஃப் டிசம்பர் வரைக்கும் எனக்கு டைம் ஜோன்ஸ் ஏற்கனவே இருக்கு என்கிட்ட. ஐ கேன் நாட் கிவ் இட் பப்ளிக்காக பிகாஸ் நான் ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தேன் எப்படி பண்ணுவாங்க. நம்ம காப்பி குரூஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க போட்டு பார்த்தா, நான் அந்த வீடியோலேயே வார்னிங் கொடுத்துட்டேன், இன்னுமே பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா ஃப்ரீயாக கொடுங்க. ஃப்ரீயாக கொடுத்துட்டு யார் எங்கேருந்து எடுத்தீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, கிரெடிட்ஸ் கொடுங்க ஃபார் த ஓனர் ஆஃப் த கண்டென்ட். அது எல்லாமே பண்ணாமல் சேல்ஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஜாயின் குரூப் பண்ணுறாங்க, இந்த குரூப் பண்ணுங்க, அந்த குரூப், இனிமேல் முடியாது. நெக்ஸ்ட் வருது வீடியோ மேபி லாஸ்ட் வீடியோ இருக்கலாம் ரிகார்டிங் டைம் சைக்கிள்ஸ் பப்ளிக்கில். ஸோ நான் வந்து இதுக்கு ஆர்த்துக்கு அப்புறம் சப்போஸ் இந்த லெவல் இன்னைக்கு இந்த இன்ட்ராடே கம்ப்ளீட் ஆச்சு, இந்த லெவல் வந்து 1st ஏப்ரலுக்காக. ஸோ 1st ஏப்ரல் எண்ட் ஆஃப் டே நான் வந்து பப்ளிக்கில் போடலாம். பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பீப்புள் ட்ரேட் பண்ண முடியாது பப்ளிக். ஸோ பேசிக்காக நான் வந்து பப்ளிக் ஆக்ஷன் நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ரைவேட் குரூப் மெம்பர்ஸ் ஏற்கனவே கன்சென்ட் ரிட்டன் அக்ரி பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த லெவல்ஸில். ஆல்ரைட். ஸோ the entire thing நான் கொடுத்து what I'm sharing in private also is for research only. அதுக்கு மேலே people want to do further research, அதுக்கு மேலே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம். ரைட். ரிசர்ச்க்காக தான் நான் வந்து ஃபீ சார்ஜ் பண்ணுறேன். they have agreed to that and they will not use it for trading in the live market. All right. So this is a sad note for me because நான் என்னோட விஷனில் நான் வந்து to help people, இது வந்து ரொம்ப மேஜர் ரோட் பிளாக். Don't worry, I will try my best to overcome it and we will try to bring solutions for all the people who are willing to learn especially. All right. Thank you guys. I'll see you in the next video. கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பட் பிக் வீடியோ ஆச்சு, பெரிய வீடியோ ஆச்சு. ஐ ஹோப் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ எம் போஸ்டிங் வீடியோ. ஸோ ப்ளீஸ் டேக் த லேர்னிங்ஸ் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆல்ரைட். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.